கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் யாவரும் ஒற்றுமையோடு ஒருமனமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன். அதைத்தான் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் இந்த வசனத்திலே கொரிந்து சபைக்கு சொல்லுகிறார். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேச வேண்டும், பிரிவினைகள் உங்களிடத்தில் காணப்படக்கூடாது, ஏக மனதாய் ஒரே மனதாய் ஏக யோசனையாயும் ஒரே யோசனை உள்ளவர்களாயும் சீர் பொருந்தி இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை தான் தேவன் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரிலும் எதிர்பார்க்கிறார். நாம் சபைகளிலும், நம் குடும்பங்களிலும், நாம் வேலை பார்க்கிற இடங்களிலும், நாம் அயலகத்தாரிலும், எல்லாரிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் தேவன் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து 2ஆம் கற்பனையை சொன்னார். இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. நாம் ஒருவரிலொருவர் அன்பு கூற வேண்டும். நம்மை நாமே எப்படி நேசிக்கிறோமோ அப்படியே நாம் மற்றவர்களிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று இயேசு சொன்னார். இது இயேசு கொடுத்த 2 கட்டளைகளில் 2வது கட்டளை. 1 யோவான் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் ஒருவரிலொருவர் அன்பு கூறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்மில் வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நாம் ஒருவரிலொருவர் அன்பு கூறும் பொழுது நாம் யாவரோடும் சமாதானமாய் இருக்க முடியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். நாம் யாவரோடும் சமாதானமாய் இருக்கும் பொழுதுதான் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருக்க முடியும், தேவன் நம்மில் வாசம் பண்ணவும் முடியும். சங்கீதம் 133ஆம் சங்கீதத்தில் வாசிக்க, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அங்கே தேவன் ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கும். அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடு. உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஒருவரிலொருவர் அன்பு கூறும், நாம் ஒற்றுமையாக ஏக மனதாக ஒரே சிந்தையுள்ளவர்களாக இருக்க முடியும். நாம் யாவரோடு சமாதானமாக இருக்க முடியும். இப்பொழுதுதான் தேவன் நம்மில் வந்து வாசம் பண்ணும். நாம் தேவனுக்குள் நிலைத்திருக்கும். தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் ஜீவனையும் நாம் சுதந்திரிக்க முடியும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையில் கர்த்தர் நாங்கள் ஒருவரிலொருவர் அன்பு கூற வேண்டும் என்று திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்க. மட்டுமல்ல, யாவரோடு நாங்கள் சமாதானமாக இருக்க வேண்டும் என்றும் பேசியிருக்கீங்க. அப்படியே நாங்கள் ஒருவரையொருவர் நேசித்து அன்பு கொண்டு யாவரோடு சமாதானமாக இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கர்த்தருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.